நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலங்களில் யாராவது ஒருத்தன் அப்படி கொஞ்சம் அந்த அப்படி ஒரு ஒதுங்கிக்கிட்டு பெரிய மாதிரி நடந்துக்கிட்டு போகிறது, சில பெண்கள் சில குழந்தைகள் வந்து ஆம்பளை பையன் பார்த்தோன்னே அந்த அப்படிங்கிறது, இதையெல்லாம் பார்த்த உடனே அதுக்கு ஒரு பேர் வைப்பாங்க பார்த்தீங்களா. எங்கள் ஊரில் கிராமத்தில் சிலுப்பட்டைம்பாங்க. அவன் பெரிய சிலுப்பட்டை, அதாவது தன்னை அப்படி அப்படி பெரிதாக காமிக்கிறது சிலுப்பட்டை, அப்படி பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறது, இதெல்லாம் சிலுப்பட்டைம்பாங்க. இந்த சிலுப்பட்டைங்கிறது என்ன தெரியுமா? இந்த சிலுப்பட்டைங்கிற ஒரு பொருளுமே பனை மரத்தில் இருக்குது. பனை மரத்து மேலே ஒரு பட்டை அப்படி இருக்கும், அதை மேலே ஏறும்போது க்ளீன் பண்ணும்போது அறுவாளால் அறுத்து கிளை போட்டுருவாங்க. அதையும் எடுத்து விளக்குமாறு செய்கிறதுக்கு ஆகும், பெருக்குமாறு செய்கிறதுக்கு ஆகும். அது சில்லுப்பட்டை. சில்லுப்பட்டை சின்ன பட்டை. அந்த சில்லுப்பட்டை ஏன் சில்லுப்பட்டைன்னு சொல்கிறாங்க? இவங்கள தன்னைத்தானே அப்படி வெளியே காட்டிக்கொள்கிறவங்க, நான் இருக்கேன்னு காட்டுறவங்கள சில்லுப்பட்டை அப்படின்னு சொன்னால், அந்த சில்லுப்பட்டை காற்று படும்போதெல்லாம் சத்தம் கொடுத்துட்டே இருக்கும். காற்றுல ஆடி சில்லு சில்லுன்னு சத்தம் கொடுத்தே சிலதெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும். பெரிய பெரிய காய் சும்மா கிடக்கும், இலை சும்மா இருக்கும், ஓலை சும்மா இருக்கும். ஆனால் சில்லுப்பட்டை ஆடி சத்தம் கொடுத்தே இருக்கும். அப்படி சும்மா இருக்கும்போது தன்னைத்தானே பெருமையாக பேசிக்கிறவன், தன்னை பெருமையாக பீத்திக்கிறவன், தன்னை பெருமையாக காட்டிக்கொள்கிறவன சில்பட்டம்பாங்க. சில்பட்டத்தனம் பண்ணாத, ஆடிக்கிட்டே இருக்கும், சில்லு சில்லுன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். எனவே இது இப்படி காரண பெயரை அந்த பனைமரத்திலிருந்து எடுத்தார்கள்.